இதில் உங்களுக்கான கார்டை நீங்கள் தேர்ந்தெடுங்க. உங்களுக்கான இந்த வாரத்தோட மெசேஜாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு நம்ம எடுப்போம். ஐ ஆம் கான்ஃபிடென்ட் இன் மை எபிலிட்டிஸ் அண்ட் ரெடி டு டேக்கல் எனி சேலஞ்சஸ். ஸோ உங்களுக்கு இந்த வாரத்துக்கான மெசேஜ் உங்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோட தான் இருப்பீங்க. ஆனால் அதுக்கான வலிமையும் உங்களுக்கு கூட இருக்கும். அப்புறமா எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தலைக்கெடுத்துக்காம கான்ஃபிடென்ட்டாக வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோட எல்லா முயற்சியோட நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நான் போல்டாக ஃபேஸ் பண்ணது நான் ரெடின்ற மாதிரி இந்த வாரத்தோட தொடர்ச்சி உங்களுக்கு ஆரம்பமாக போகுது. செகண்ட் கார்டு நான் எடுக்கிறேன். இந்த செகண்ட் கார்டோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப் ஓவர் கம்மிங் எனி அப்டக்கிள் என்று போட்டிருக்கு. எந்த மாதிரி பிரச்சனை வரட்டும் ஒரு கை பார்த்துடலான்ற மாதிரி தான் இது இருக்குது. ப்ரீவியஸ் கார்டும் அதுதான் இருந்தது. ஸோ இந்த கார்டும் அதுதான் சொல்லுது. இந்த வாரத்தோட ரொம்ப பெரிய மெஜாரிட்டி இப்போ ஃபர்ஸ்ட் கார்டும் அதே சொல்லிச்சு. செகண்ட் கார்டு ஆல்மோஸ்ட் அதை தான் இண்டிகேட் பண்ணுது. எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் ஒரு கை பார்த்துடலான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தேர்ட் கார்டு எடுத்து பார்ப்போம். இதில் என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சில பேருக்கெல்லாம் இப்போது நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம். ஸோ புது தொடக்கத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறதா இருக்கலாம், இன்டர்வியூ இருக்கலாம். எல்லாம் கிளியர் பண்ணிட்டு புது தொடக்கமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. மேபி பிஸ்னஸ் இருந்தாலும் சரிதான், இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரிதான். உங்களை தேடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ அது சிறப்பாக தேர்ந்தெடுங்க. இந்த வாரத்தோட மெசேஜ் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரப்போகுது. அதில் எது சரியோ அது நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்கும். நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு.